இந்த நீச்சல் கேட்டிங்கன்னா வந்து டேக் எபிசோட் 1 ஷார்ட் எபிசோட் புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நானே பேசுகிறேன்னா இன்ற கதையில போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கள் ஒருத்தவங்க பிளப்ல பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே இருக்கான். மச்சான் போதும் மச்சான், ஓவர் ஆயிடுச்சு மச்சான் உனக்கு. ஏய் ஊத்துற வேலை மட்டும் பாரு ஜிவனா, புரியுதா? நம்ம இதுக்கு என்கிட்ட பேசாம இருக்கான்னு எனக்கு தெரியல. காண்டாதுடா, ஊத்துடா சரக்க. ஜெயே மச்சான், அது நீ டைரக்டா போயிட்டு வாழ்கிட்ட போய் கேட்கணும். எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிட்டு அதை விட்டுட்டு ஊத்துடா, நான் குடிக்கணும்டா. நீ உன் உடம்பு நீயே கெடுத்துக்கிறிய மச்சான். ஜெய்கே வேணாண்டா, போதும்டா, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏய் சே, அவன்கிட்ட என்ன நான் இப்போ விளக்கம் கேட்டேனா? ஒழுங்கு ஊற்றி கொடுத்துக்கிற நீ, அதுதான் உன் வேலை. இப்போ மட்டும் எனக்கு நீ ஊற்றி கொடுக்கல ஜெமனா மகனே, நீ உசுரோடு வீட்டுக்கு போக மாட்டேன். ஏப்பா சாமி, இந்த ஆட்டத்துக்கு நான் வரலடா, எனக்கு ஊற்றியே கொடுத்துட்றேன் சாமி. அது வெரி குட், ஊத்து ஜெமினா ஊத்து. ஸோ அதே மாதிரி ஜெமினா ஊற்றி கொடுக்குறான் நம்ம ஜேகேக்கு. ஸோ ஜேகே விடாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கான். இந்த சைடு நம்ம தான் அவங்க அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். மச்சான் தான் எங்க. அப்புறம் என்னோட ஜெய்கே எப்படி இருக்கா, எப்படி போகுது லைஃபு? போகுது, ஏதோ போகுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்டா உனக்குள்ள ஏதாவது சண்டையா? அது எங்கே தான் நடக்காம இருந்திருக்கு. நான் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருப்பானா? அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தாயங்கிட்ட. ஸோ தாயங்க எல்லாத்தையும் ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே பயங்கரமாக குடிச்சிட்டு அப்படியே டேபிளில் படுத்துருக்கான். ஸோ அவனுக்கு ஒவ்வொரு போதை ஆயிடுச்சு. டேய் மச்சான், டேய் சொல்லு, என்னடா மாட்டேட போல இருக்கே. ஐயோ, உன்னை நான் தான் தூக்கிட்டு போகணும் போலையே. நீ ஒன்றும் தூக்கிட்டு போக தேவையில்ல, நானே போயிடுறேன். எதை நீயா போயிடுறியா? எது இவ்வளோ போதையிலையுமா? ஸ்ட்ராங்கு நினப்பு. டேய் எழுந்துச்சு நிற்க கூட முடியாதுடா, நானே கூட்டிகிட்டு போகிறேன்டா. அதை சொல்கிறேன்ல ஜெமனா, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நிற்க முடியும், நான் ஸ்ட்ராங் பாடி. என்னை பற்றி தெரியும்ல? தெரியும்டா ராசா, தெரியும். ஆனால் இவ்வளோ போதிலையும் இன்னமா பேசுகிறடா? ஏய், உன்னோட கவிதை டைலாக்லாம் எனக்கு கேட்க தேவையாடா? இல்லை காசு எங்கடா? ஓ இந்த இருக்கிற செஞ்சேக்கே, நான் வேணால் கார் ஓட்டி ட்ராப் பண்ணி ஒன்று வீட்டில் போய் விட்டுறேன். நீ ஒன்றும் புடுங்க கிளிக்கானா, நீ மூடிக்கிட்டு பில்லை புக் பண்ண, புரியுதா? ஜிமெனா கவினை கொடுத்ததுக்கு நான் போயிட்டு வரேன். ஏய் இந்த மாதிரி நம்ம ஜிமென்ட்ட சொல்லிட்டு டேய் பார்த்தடா. ஓகே ஓகே ஜெய்கே இந்த மாதிரி நம்ம ஜிமென்ட்டா சொல்லிட்டு அங்கேருந்து பிளிப்பை விட்டு வெளியே வந்துட்டு காரை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். காரை எடுத்துகிட்டு பிளிப்லேருந்து நேராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. ஸோ இந்த சைடு நம்ம தாயம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸோ வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு அவன் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான், வீட்டு வேலையெல்லாம் நம்ம தயங்க. இந்த சைடு நம்ம ஜெய்கே ஸோ நேராக தயம் வீட்டுக்கு வந்து வச்சிடறான். ஸோ காரை விட்டு இறங்கிட்டு கார் கீயை வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம ஜெய்கே அப்படியே தயம் வீட்டுக்குள்ளே தான் வரான் நடந்து. இந்த சைடு நம்ம தயம் அப்படியே கிச்சனில் தான் வர பார்த்துட்டு இருக்கான். ஜெய்கே தயங்க தான் தேடுறான். ஸோ ஒரு கிச்சனில் தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடறான். கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஸோ தயங்க பார்த்துட்டு தயங்க கூப்பிட்றான் நம்ம ஜேகே தான். தயம் ஜேகே இந்த மாதிரி கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம தயங்க பார்க்குறான். ஜேகே நீங்கள் என்ன பண்ணுற? ஸோ தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகே கிட்ட வந்து பிடிச்சி ஒரே லாக் தான் நம்ம தயங்க. ஜேகே என்ன பண்ணுற தொல்ல? ஜேகே குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிருக்கேன், குடிக்காதது அது வேற விஷயம். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தொல்லை ஜேகே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? என்னை இரிட்டேட் பண்ணாத தயம். எதுக்கு நான் ஓட் பண்ணுறேன்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்ல முடியாது, என்ன பண்ணுவ? தையம் கொட்டு பக்கம் பிற தயம் விழுமதி சொல்லு. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வந்த? எதுக்கு குடிச்சிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியணும் தானே? உன்னால தான் நான் குடிச்சிட்டு வந்தேன், போதுமா? என்னாலையா? நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றுமே பண்ணாதான் நான் போயிட்டு சும்மா போய் குடிச்சிட்டு வந்தேன்னா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏய் கோவப்படாத, எதுக்கு நீ கோவப்படுற? நீ இதான் என்னை கோவப்படுத்தி பார்க்குற. அவன்கிட்ட கோவமாகவே பேசலை, நான் ஹேண்டில் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் பொறுமையாக. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை தயம். இன்னைக்கு எதுக்கு நீ அவாய்ட் பண்ணுற? இன்னும் மைத்துக்கு அவாய்ட் பண்ணுற உனக்கு தெரியல? ஓகே நானே சொல்கிறேன். நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜெகே. நீ எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறது, பொண்ணுங்க மேலே வலியுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணேன், போதுமா? இந்த ரீசனுக்காக என்ன அவாய்ட் பண்ணி தூக்கி போடுறியா? வாண்டரா நானே போயிட்டு படுக்க வாடின்னு கூப்பிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இந்த மாதிரி தெரியுதா? நான் அந்த மாதிரி உன்னை சொல்லவே இல்லையே.
ஏன் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்க? அவளுகளே வந்து பேசுகிறாளுங்க, அவளுகளே வந்து எல்லாம் நோட்டுறாளுங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே ஃபைன், நான் எதுவுமே பண்ணலை, பேசலை யாருக்கிட்டேயும், புரியுதா? ரொம்பவே நான் அவாய்ட் பண்ணுறேன், மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும், புரியுதா தயா? புரியுது. இப்போ என்னை விட்டு நான் வேலையாக இருக்கேன், நீ ஒரு மண்ணாங்கட்டி வேலையை போட்டும் வேணாம், வா போகலாம். சிக்கே வேணாம், நான் வரல. என்ன வரல, நொட்டில் நிற்கலன்ட்டு உன்னை தூக்கிட்டு போகிறேன். சிக்கி இறக்கி விட மாட்டேன், பெட்ரூமில் போய்ட்டு இறக்கி விட்றேன். வரைக்கும் வாயை மூட்டிகிட்டு இருக்கணும். போலாமா? இப்படி தான் 2 பேத்துக்குள்ளே எப்பயாவது ஒரு வாட்டி சண்டை நடக்கும். அப்புறம் வந்து நம்ம ஜேகே சம்மதப்படுறது இல்லை, தயங்கம் வந்து சம்மதப்படுத்துறது. ஆனால் தயங்கம் ரொம்பவே பிடிச்சிரும், ஜேகே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ ஜேகேவும் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம தயங்க. ஸோ அவளை ஹேண்டில் பண்ணி அவ்வளோ கேர்ஃபுல்லாகவும் பார்த்துப்பான் நம்ம ஜேகே. அதே மாதிரி தான் நம்ம தயங்கும் ஜேகேக்கும். அவன் சும்மாவே இருக்க மாட்டான், எதுவும் ஆகக்கூடாது, அவன் எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை ஹேண்டில் பண்ணி பார்த்துப்பான் நம்ம தயங்க ஜேகேவை. அப்போ க்யூட்டாக சண்டை போட்டுப்பாங்க, திரும்ப சேர்ந்துப்பாங்க, அப்போ க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிப்பாங்க. இப்படி தான் நம்ம ஜேகே லைஃப்பும் தயங்க லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாகவே. இப்படி மறுநாள் காலையில் விடியுது, ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஜேகே தான். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான் நம்ம தயங்க அப்படியே குழந்த மாதிரி அவ்வளோ அழகா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். எப்படி தூங்குது பாரு, என்ன பண்ணுறது பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி தூங்குது பாரு. ஜெயே தான் இந்த மாதிரி தயங்க லைட்டாக கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு, ஸோ அப்படியே அவன் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டு தூங்க. நான் போயிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் மாதிரி நம்ம தயன்ட்ட சொல்லிட்டு, ஸோ அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடறான். ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சுட்டு அப்படியே கிச்சனில் போயிட்டு தயங்க அங்கே தான் காஃபி போட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே காஃபி போட்டு முடிச்சுட்டு காஃபியை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் வரான். ஸோ வந்துட்டு அப்படியே காஃபியை ஓரமாக டேபிளில் வச்சுட்டு தயங் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே தயங்க எழுப்புறான் நம்ம ஜிகே தான். தயம் பேபி, நீ காலையில் வெஞ்சிச்சுடா, எந்திடா அப்படின்ட்டு எழுப்பிட்டு இருக்கான் நம்ம ஜிகே தான். நம்ம தயங்க எந்திரிச்ச பாடு மாதிரி தெரில, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் இழுத்து பொத்திட்டு. நம்ம ஜிகே எப்படி தூங்குது ஒரு இழுத்து பொத்திட்டு, காலைல விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எந்திக்கிறானான்னு பாரு. கொழுப்படுத்தவனே, நான் அந்த பெட்ஷீட்டை பிடுங்கினா தான் நீ சரிப்பட்டு வருவேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு பிடுங்கணும். நம்ம ஜேகே தயண்டாந்து அந்த பெட்ஷீட் வந்து பிடுங்கிடுறான். நம்ம தயங்கதான் ஜேகே எதுக்கு போடுங்கண்ணா, ஏய் அவ்வளோ நேரம் எழுப்பிட்டு இருக்கேன், நான் இழுத்து போட்டு பிடி தூங்கிட்டு இருக்கேன், எந்திடா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம தயங்க மரட்டி விட்டுறான் நம்ம ஜேகே. ஸோ நம்ம தயங்க போடா லூசு பக்கி பயபில்ல சிறுக்கு பயவில்ல அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிச்சிடறான் நம்ம தயங்கு ஜேகேவை. ஏய் நான் உன்னை பெட்ஷீட்டை உருவினதுக்கு இந்த திட்டா அவனே சொருவிட போகிறான் பார்த்து. எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு, என்ன பண்ணுறது, உன்னை பார்த்தாலும் இப்படி தானே தோணுது, இதை விட்டு சொருவணுன்ட்டு. ஷோ கட்டவிலே போடா தள்ள, நான் போகிறேன். ஐயோடா நீ ஒன்றும் பண்ண மாட்ட, பெரிய மன்மதர் இவர், போடா. ரொம்ப ஓவரா வாய் பேசுகிறான், உன்னை வந்து கொஞ்சிக்கிறேன், ஓவரா பேசுகிறேன்னா வாய் இருந்தால் பேச தாண்டா செய்வாங்க. என்ன தயம் இது கூட வந்து தெரில. ஓ வந்து கொஞ்சிக்கிறியா, வா வா, ஐம் வெயிட்டிங் ஜிகே டேடி. திருத்தவே முடியாது தள்ள அப்படின்ட்டு. ஸோ அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடறான் நம்ம தயங்க. ஸோ நம்ம ஜிகே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டேன், என்ன திருத்த முடியாதுதான் அதனால கூட அப்படின்ட்டு அவனே ஸ்கூலில் ஸ்மைல் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம ஜெயிக்கவும் தயங்க இப்படி க்யூட்டாக சண்டை போட்டு க்யூட்டாக அதாவது பேசிட்டு இப்படியே கிண்டல் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 2 பேருமே. ஸோ அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு நம்ம ஜெயிக்க சொல்லிடுறான், அந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தயங்க அவங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஒரு ஜேகேன்னு ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே சொன்னோன்னே ஸோ ஜேகேவோட ஃபேமிலியோ ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல. ஸோ பையன் ஆசைப்பட்டான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவங்க பையன் ஆசைக்காக வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தயங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி கொஞ்ச நாள் போகுது. மறுநாள் ஸோ நம்ம தயங்கும் ஜேகேக்கும் ஸோ மேரேஜ் எப்போ தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே 2 பேத்துக்கும் நம்ம தயங்கும் ஜேகேக்கும் மேரேஜ் முடியுது. ஸோ 2 பேரும் ரொம்ப க்யூட்டான ஒரு கப்பல் அப்படின்லாம் எல்லாருமே பேசுகிறாங்க. இப்படி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க நம்ம தயங்கும் ஜேகேக்கும் எல்லாருமே. ஸோ நம்ம ஜேகே ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி, நம்ம தயங் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸு, தயங்கோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே செல்ஃபி எடுக்கிறது என்ன, கேக் வெட்டுறது என்ன, அப்படியே கிண்டல் பண்ணுறது என்ன ஜேகே. ஸோ இப்படி தான் ரொம்ப ஹாப்பி
ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜிகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், நம்ம தயங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். 2 பேரும் லைஃப்பும் நம்ம தயங்க லைஃப்பும் ஜிகே லைஃப் ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஸோ ஹாப்பி என்டிங்னா ஸோ டேக் ஓகே எபிசோட் ஒன் ஷாட் இதோட புதிய எபிசோடு முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு புதிய எபிசோடு ஒன் ஷாட் எபிசோடில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சரங்க. விஷ் பாய்.